வாழ்க்கையில இன்னைக்கு துவாவை நம்ம விட்டுட்டோம். இன்னைக்கு துவாவை விட்டுட்டோம். தொழுது முடிச்சது என்ன பண்ணுவோம்? சலாம கொடுத்ததும் ஓடிடுவோம். ஏதோ அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமை, அது முடிச்சுட்டு போறேன், உன் கடமையை நான் முடிச்சுட்டேன், இன்னைக்கு அப்படிதான் இருக்கு, உன் கடமையை நான் முடிச்சுட்டேன் போறேன், எனக்கு எந்த தேவையில்லை உன்கிட்ட இல்லைன்னு சொல்லி போற மாதிரி தான் இருக்கு. எந்திரிச்சு போறது, சலாம் கொடுத்து எந்திரிச்சு போறாங்கல்ல, எதுவும் வேண்டாம் அல்லாஹ் கிட்ட கேட்காம சலாம் கொடுத்து அடுத்த சலாம் பாத்தீங்கன்னா வெளியே இருப்பாரு. அவருக்கு எந்த தேவையும் இல்லாத மாதிரி, அல்லாஹ்விடத்தில் எந்த தேவையும் இல்லாத மாதிரி, அல்லாஹ்விடத்தில் பெற்றுக்கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தாமல் தொழுகை விட்டதும் போறோம் இல்ல. இன்னைக்கு துவாவோட அலட்சியம். கேட்கும் பொழுது அல்லாஹ்வை கையெழுந்து எங்கெங்கயோ சிந்தனையில கேட்கிறோம். எந்தெந்த சிந்தனையில கேட்கிறோம்? சிந்தனைகள் இல்ல. துவா கேட்கும் பொழுது யாராவது சொல்றோமா, யோசிக்கிறோமா? நான் துவா கேட்கும் பொழுது அல்லாஹ்விடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றேன். என்ன துவா? நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடியதுதான் துவா. நீங்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்கின்றீர்கள், உங்க தேவைகளை அல்லாஹ்விடத்தில் முறையிடுகின்றீர்கள். அப்படிப்பட்ட நேரத்துல கையும் வாயை மட்டும் தான் துவா செய்யுது, கல்வி இல்லைங்க. கல்வி இல்லைங்க, கையும் வாயும் துவா செஞ்சுக்கிட்டு கையை தூக்கிடுறோம். அல்லாஹ் இதைத்தான் கேட்கிறோம். ஆனா அல்லாஹ் முன்னால நிக்கிறோம், அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். ஏன் ரப்பு கிட்ட கேட்கிறேன்? கொடுக்கக்கூடியவனிடத்தில் கேட்கின்றேன், கொடுக்கக்கூடியவனிடத்தில் கேட்கின்றேன். கேட்கவில்லை என்றால் கோவப்படுகிறவனிடத்தில் கேட்கிறேன் என்ற சிந்தனை எல்லாம் இல்லாமல் ஏதோ கேட்கணும்னு கேட்கிறோம். இதுவும் அப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க அல்லாஹ் கிட்ட கேட்கலன்னா அல்லாஹ் உங்க மேல கோவப்படுறாங்க. நீங்க அல்லாஹ்விடத்தில் கேட்கலன்னா அல்லாஹ் உங்கள் மீது கோவப்படுகின்றான். அல்லாஹ் உங்க மேல கோவப்படுறாங்க. ஏன்? நீங்கள் துவா அல்லாஹ்விடத்தில் கேட்பதை அல்லாஹ் ஆசைப்படுகின்றான், அல்லாஹ் விரும்புகின்றான்.